ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற காளிகேசம் அப்படிங்கிற ஒரு அழகான இடத்த பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எக்கோ கேம்பை ரீச் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, கார் பைக்குக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எக்கோ கேம்ப் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த காளிகேசங்கிற இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் உள்ளே போகிறதுக்கு நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பெர்மிஷன் கிடையாது, ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால. என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணி நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ரோடெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது, சிங்கிள் ரோடு தான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சைலண்ட் ரைடர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து உடனே ரீச் ஆகும். இந்த ட்ராவல் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரப்பர் மரங்களுக்கு இடையில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். அவ்வளோ ஒரு அழகான வரிசையாக மரம் இருக்கிறது, அதுக்கப்புறம் க்ரீனிஷாக இருக்கிறது, அது மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அழகாக இருக்கும் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காளிகேசம் இருக்குது. நாகர்கோயிலேருந்து 27 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் தாடிக்காரகோணம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டு லோக்கலில் கேட்டிங்கன்னா எப்படி போகிறதுன்னு சொல்லுவாங்க. தாடிக்காரகோணத்துலேருந்து 6.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த காளிகேசம் எக்கோ கேம்பை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். பால்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் வழியாக தான் நீங்கள் வருவீங்க. தாடிக்காரகோணத்துலேருந்து காளிகேசம் வர்ற வழி ரோடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கீரிப்பாறை பஸ் ஸ்டாண்டு. இது வரைக்கும் பஸ் வரும். இதில் ஒரு கேன்டீனும் இருக்குது. நமக்கு தேவையான சாப்பாடு கொண்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது போக நீங்கள் வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன் அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து அந்த கோயிலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து போக வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பாலத்தில் வந்து மழை நேரத்தில் திடீர்னு வெள்ளம் வரும் அப்படின்னு கூட வந்து ஃபாரஸ்ட்டில் சொன்னாங்க. நிறைய இடத்துல வந்து போர்டு வந்து வச்சுருக்காங்க, தேவையில்லாமல் நம்ம எந்த இடத்துக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு எந்த வழியில் போகணுன்னு அலோவ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் நம்ம போயிட்டு வந்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து அந்த காளி கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. சமையல் எதுவும் பண்ணக்கூடாது, சோப்பு தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு யூஸ் பண்ணி எதுவுமே இந்த இடத்துல குளிக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதாங்க அந்த இடம். அவ்வளோ ஒரு சூப்பரான தண்ணி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அதுதான். அது இந்த மலைகள்லேருந்து வரும்போது பாறைகளுக்கு இடையிலையும் அந்த மண் மேலேயும் வந்து பட்டு தொட்டு வரும்போது அப்படி ஒரு கிளியரான ஒரு வாட்டர் வந்து இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு நீங்கள் தனியாக வராமல் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சம்மர் டைமில் இந்த பக்கம் வந்து வராதிங்க. ஏன் அப்படின்னா உள்ளே வந்து தண்ணி இருக்காது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த இடத்துல நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு இந்த கோயிலில் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த கோயிலில் எப்பப்போ விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி கூட எப்போ வரணும்னு பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா வந்துக்கலாம். ஓகே, இப்போ ரிட்டன் வந்து நம்ம அந்த எக்கோ கேம்பில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். போயிட்டு டைம் ஆயிடுச்சு. போகிற வழியில் பாலம் வந்து அந்த பாலத்தில் கொஞ்சம் நேரம் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு
ஒரு பீஸ்ஃபுல்லான சவுண்ட் எப்படி இருக்குன்னு இப்போ கேட்கலான்னு தான் இந்த இடத்துல வந்து வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணேன். கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அந்த எக்கோ கேம்ப் உள்ள வந்து என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து போய் பார்க்கலாம். இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கேட்டதுனால அவங்க அந்த வாட்ச் டவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பையனை அனுப்பி விடுறதா சொன்னாங்க. ஸோ இப்போ அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன் அனிமல்ஸ்லாம் உண்டா தம்பி? என்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது? எல்லா அனிமல்ஸும் இருக்கா? யானை, சிறுத்தை? ஆ ஆமாம். இது அந்த இது இல்லையா? ஆமாம் ஆமாம். ஓ, அந்த மலையில் இருக்குது. இந்த தண்ணியிலலாம் முதல்ல ஆமாம் போட்டிங்லாம் உண்டா இங்கே? போட்டிங் எப்படி போகிறது? ஓ சரி சரி. அதெல்லாம் எந்த ஊர்? வரலையா? ஆ ஆமாம். மண்ணால் வெட்டி போட்டு. ம். இந்த கோதையார் எங்கே இருக்குது? நம்ம பவனாசத்துக்கு மேலே. அந்த வாட்ச் டவரை பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கி நம்ம பார்க்கும்போது நிறைய வந்து ரூம்ஸ் வந்து இங்கே இருந்தது. ஸோ இந்த ரூமில் ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அதில் வெப்சைட்டில் தான் வந்து நம்ம வந்து புக் பண்ண வேண்டியது இருக்கும். வெப்சைட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் தெரியும். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒன் நைட்டுக்கு வந்து 2000 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே போட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல தெரியாது. அந்த தம்பி தான் வந்து சொன்னார், இதை பார்க்குறதுக்கு வந்தோம், இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சில நேரம் சம்மர்லலாம் வந்து இங்கே தண்ணி இருக்காது, ஆனால் ரொம்ப ஆழமும் இருந்த மாதிரி தெரியல. இந்த இடத்துல ஆழம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து போட்டிங் போயிட்டு வரலாம். ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போட்டிங் போயிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறதா சொல்லி சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.